ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதனை செய்யப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, முழுமையான விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த 4ஆம் தேதி காலமானதை அடுத்து நேற்று தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலை அறிவித்தது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமார் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் உடனடியாக அமுலுக்கு வந்ததாக அறிவித்தார். இதனை அடுத்து நேற்று தலைவர்கள் படங்களை அகற்றினர். அதனைத் தொடர்ந்து இன்று ஈரோடு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் வைக்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள கிடங்கை வந்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ண உண்ணி மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் அனைத்து கட்சி பிரமுகரும் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு கிடங்கு வைக்கப்பட்டிருந்த சீலை அகற்றி வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து பரிசோதனை செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 238 வாக்குப்பதிவு மையங்களில் சுமார் 500 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் நிலையில் பெங்களூரிலிருந்து வந்திருந்த பெல் நிறுவன ஊழியர்கள் சுமார் 8 பேர் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனைத்து கட்சி முன்னிலையிலும் பரிசோதனை செய்து வருகின்றனர். இன்றுக்குள் இந்த பணிகள் முடியும் என தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மட்டுமே அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அனைத்து விதிமுறைகளும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு.